உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் கோபம் என்னும் உணர்ச்சியாகப்பட்டது தோன்றுவது இயற்கைதான். கோபம் என்பது இருவேறு கோணங்களில் காணப்படும். ஒன்று மரபணு வழியாகவே வந்த கோபம், மற்றொன்று சுற்றுப்புறச் சூழலினால் ஏற்படுத்தப்படும் மற்றும் ஏற்படும் கோபமாகும். மரபணு வழியாக வந்த கோபம் என்பது தனது தாய் தந்தை வழியாக தோன்றிய கோபமாகும். இதை குறிப்பிடப்பட்ட தனிப்பட்ட உயிரினம் நினைத்தால் மட்டும்தான் சரி செய்ய இயலும். சுற்றுப்புற சூழல் வழியாக தோன்றிய கோபம் என்பது தனிப்பட்ட நபர் நினைத்தாலும் தனித்து விடலாம். சுற்றியிருக்கும் தனது சக நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நல்ல அறிவுரையின் சொல்லிற்கேற்ப கேட்டு செயல்பட்டாலும் கோபத்தை விடுத்து நல்வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளலாம். நிறைய காரணிகளாகப்பட்டது கோபத்தை வரையறுக்கின்றன. வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை, அதர்ம எண்ணம், சுயநல குணம், மேலும் இது போன்ற பல காரணிகளாகப்பட்டது கோபத்தை வரையறுப்பதற்கு வரிசையில் நிற்கும். கூறப்பட்ட இந்த காரணிகள் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் இருந்தாலும் சரி, தனக்கு நெருக்கமான ஒரு குறிப்பிட்ட நபரிடம் தோன்றினாலும் சரி, இதனால் பாதிப்பு என்பது பரவாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நிலையாக இருக்கும் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த காரணிகள் நல் உள்ளத்துடன் இருப்பவர் மத்தியிலும் காணப்படும். நல் உள்ளமாக இருந்தாலும் ஒரு மனதை பார்த்து ஒரு மனம் மாறும் தன்மையை பெற்றது இயற்கைதான். நல்மனமும் தீய குணமுள்ள மனதை பார்த்து தன் மனதையும் தீய வழியில் நடக்கச் செய்ய வாய்ப்பு அதிகம் உள்ளது. எப்பொழுது இந்த வாய்ப்பானது அதிகமாக காணப்படும் என்று கேட்டால், தீர்க்க தரிசன ஆற்றலாகப்பட்டது குறைவாகவோ அல்லது அறவே இல்லாமல் காணப்படும் பொழுதுதான். ஒருவரிடத்தில் காணப்படும் கோபம் மனதை எளிமையாக பற்றி கொள்ளும். இந்த கோபமாகப்பட்டது வரவேற்கத்தக்க ஒன்றே அல்ல. தீர்க்க தரிசன ஆற்றல் அளவில் தெளிவுடன் இருக்கும் மனதால் நன்மை தீமையை அறிந்து வஞ்சகம், கோபம், பொறாமை, தீங்கு ஆகியவற்றை பின்பற்றாமல் நல்வழியில் நடந்து தன்னை கோபமானது பற்றாதவாறு பார்த்து கொள்ள இயலும். தன்னை சுற்றியிருப்பவர்கள் பின்பற்றும் அதர்ம வழி, கோபம், பொறாமை, வஞ்சகம் மற்றும் சூழ்ச்சி புரியும் எண்ணம் ஆகியவற்றையும் மற்றும் இது போன்ற ஏனைய தீய குணங்களையும் தன் மனமானது பின்பற்றாத வகையில் நடந்து கொள்ள இயலும். தீர்க்க தரிசன ஆற்றலாகப்பட்டது குறைவாகவோ அல்லது அறவே இல்லாமல் காணும் பொழுதுதான் கோபத்தை குறைக்கவும் கோபத்தை குறைக்கவே இயலாமலும் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. நல் தெளிவான மற்றும் துல்லியமான தீர்க்க தரிசன ஆற்றல் கொண்ட மனமாகப்பட்டது நிச்சயம் தனது வாழ்வில் எப்பொழுதும் கோபம் என்னும் வார்த்தைக்கு இடமே இல்லாமல் செய்துவிடும். இந்த நிலையை மானுட பிறவிகள் அனைவரும் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தினால் பிறகு இந்த அகிலமே அமைதி நிறைந்த பூஞ்சோலையாகவிருப்பது உறுதி. கோபம் என்பது ஒருவரது வாழ்க்கையை எளிதில் அழித்துவிடும். வாழ்க்கையையே எவ்வாறு அளிக்கும் என்று கேட்டால், கோபம் கொள்பவரின் சமமான மனநிலையானது சீர்குலைந்துவிடும். மனதின் நிலை நிலையாக இல்லாவிடின் பிறகு நிச்சயம் முடிவெடுக்கும் திறனும் பாதிப்படையும். முடிவெடுப்பதற்கு சரியான மனநிலையானது இல்லாததால் தான் செல்லவிருக்கும் பாதையானது தெளிவாக புலப்படுவதற்கு வாய்ப்பு குறைவுதான். இந்த கோபமானது தொடர தொடர மேற்கொள்ளவிருக்கும் சீர்குலைந்த மனநிலையால் எடுக்கப்படும் முடிவுகளும் சரியாக இல்லாமல் வாழ்க்கையின் தொடர்ச்சியானது நின்றுவிட்டு முடிவு பெறும் முதிர்ச்சியானது விரைவாக வந்துவிடும். ஆக கோபமாகப்பட்டது இந்த வாழ்க்கையையே அழிவு விளிம்பிற்கு இட்டுச் செல்லும். கோபத்தால் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் வெற்றியை தந்ததாக சரித்திரமே இல்லை. கோபத்தால் வெற்றியானது சில இடங்களில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த வெற்றியானது வெற்றியே கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தால் வெற்றியானது கிடைத்தாலும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நிச்சயம் சீர்குலைந்துவிடும்.